ராவணா பார்வையாளர்களுக்கு வணக்கம். சீமானை கொலை செய்ய சதி அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன். அதுக்கு ஏராளமான பின்னூட்டங்கள், அதில் நூற்றுக்கணக்கில் வரவேற்று இருந்தது. அது நியாயமான ஒரு பதிவு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 4-5 நபர்கள் நக்கலும் நையாண்டியமாக பின்னூட்டமிட்டு இருந்தார்கள். அதை நான் வரவேற்கிறேன், ஏற்கிறேன். சீமான் எல்லாம் ஒரு ஆளை, அவருக்கெல்லாம் இந்த பதிவாக அவரை கொலை செய்வதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது அவருடைய தரப்பில் உண்மையாக இருக்கலாம், ஏற்கிறேன். ஒரு 1000கணக்கான பேர் ஆதரிக்கும் போது 5 பேர் எதிர்ப்பு பேசுவது ஏற்புடையது தான், நான் மறுக்கலை, ஏற்கிறேன். ஆனால் இது சீமான் என்ற ஒரு தனிநபருக்காக அல்லது அவர் மீது உங்களுக்கு ஒரு விருப்புணர்ச்சியோ இல்லை காழ்ப்புணர்ச்சியோ இருக்கலாம், அவருடைய அரசியல் மீது உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கலாம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்க்குறீங்க. நான் சொல்ல வர விஷயம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு இன்னொரு பல்வேறு பின்னணிகளை கொண்ட ஒரு நபர் வெளிப்படையாக கொலை மிரட்டல் விடுக்க முடிகிறது எப்படி அப்படின்ற அந்த கேள்வியை முன் வச்சது தான். இன்னைக்கு இவருக்கு இருக்கலாம், நாளைக்கு இன்னொருத்தருக்கு இருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். பொதுவாகவே ஒரு வேற்று நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு நபர் அந்த நாட்டினுடைய அரசியல் விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்பது தான் அகதியாக உள்ளே வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வைக்கக்கூடிய முதல் ஒரு நிபந்தனையாக இருக்கிறது. வெளிநாட்டினுடைய தூதரக அதிகாரிகளை கூட அந்த நாட்டினுடைய அரசியலில் தலையிடக்கூடாது அப்படின்றது தான் நிபந்தனை, முதல் நிபந்தனையே. இப்போ இலங்கையினுடைய தூதரக அதிகாரி இங்கே இருக்கின்றார்கள் என்றால் அவர் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் அல்லது இந்தியாவுடைய அரசியல் களத்தில் அவருடைய தலையீடு எந்த விதத்திலும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. அப்படியாக இருக்கும்போது கனடாவினுடைய குடியுரிமை பெற்ற ஒரு நபர் இங்கே இருந்து கொண்டு வெளிப்படையாக உங்களுக்கு இப்படியான பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு மிரட்டல் விடுற துணியில் பேசியிருக்கிறத பற்றி நான் போட்டிருந்தேன். அதற்கு சில தோழர்கள் 100-ல் ஒரு சிலர் அப்படி பேசியிருக்கிறாங்க. அதை நான் ஏற்கிறேன். அதுக்கு மறுப்பு அடிக்கும் விதமாக இந்த பதிவை நான் திரும்ப கூடுதலான தகவல்களோடு உங்களுக்கு சொல்ல முன் வந்திருக்கேன். பொதுவாகவே ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இங்கே வந்திருக்கக்கூடிய நபர்கள் எப்படியாக இருக்கணும், எப்படி இருந்தால் இங்கே இருப்பதற்கு அனுமதிக்கிறாங்க, இல்லை என்றால் இங்கிருந்து உடனடியாக வெளியேற்றுவார்கள் என்று நேற்று பதிவிலே நான் சொல்லியிருந்தேன். இன்னொரு தகவல் மதுரையை சேர்ந்த மதுரையில் இருக்கக்கூடிய உறவினர் வீட்டுக்கு கனடாவிலிருந்து ஒருவர் தன்னுடைய குழந்தையை படிக்க வைப்பதற்காக தங்கி படிக்க வச்சிருக்கிறார். 2 ஆண்டுகள் வரைக்கும் படிக்க வச்சுட்டு இருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் அவருக்கு 2 நாள் அவகாசம் கொடுத்து, ஒரு நாள் பள்ளி சான்றிதழ்கள்லாம் வாங்குறதுக்கு, ஒரு நாள் பேக்கப் பண்ணிட்டு கிளம்புறதுக்கான அவகாசத்தை கொடுத்து 2 நாட்களில் இந்தியாவை விட்டே அவரை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறாங்க. என்ன காரணம்னா அவர் யாரோடாவது அரசியல் களத்தில் பேசியிருக்கிறாரு, போயிருக்கிறாரு, வந்திருக்கிறாரா அப்படின்ற தகவல் ஏதோ அவருக்கு கிடைச்சிருக்கலாம். அதனால இந்தியா வெளியேற்றிருச்சு. ஆனால் இங்கே நம்ம சொல்லக்கூடிய அந்த பராசுரன் ராஜேந்திரன் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல் கட்டமாக அவரை பற்றி கிடைக்கக்கூடிய தகவல் என்னன்னா, கனடாவில் அவர் வெறுமனே இருக்கிறார். அவரும் அவருடைய சகோதரனும் சகோதரன் ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்கிற இதில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு பெரிய அளவில் சொத்து, திடீர்னு காரு வசதி, வீடு இப்படிலாம் இருக்குது, எப்படின்லாம் தெரியல. ஏன்னா இந்த பராசுரன் ராஜேந்திரன் எந்த விதமான பெரிய வேலையும் செய்து சம்பாதித்து இருக்கக்கூடிய நபராக தெரியல. அங்கே இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் இயக்கங்களும் ஊடுருவி எல்லாத்தையுமே கரைச்சல் கொடுக்கறது தான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. ரொம்ப அநாகரிகமான பதிவுகளை போட்டுட்டு குறைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறது தான் அவருடைய வேலை. அந்த வகையில் அங்கே இருக்கக்கூடிய கனடிய தமிழ் காங்கிரஸுடைய முக்கிய பிரமுகர்களில் ஒரு தவறான பதிவை போட்டு, தவறான உறவுகளில் இருவர் இருக்கிறார்கள் அப்படின்லாம் போட்டு அது பெரிய சர்ச்சையாகி அந்த சம்மந்தப்பட்ட நபர் நீதிமன்றத்தில் அவங்க அண்ணன் பேர்லேயும் வழக்கு போட்டிருக்கிறாங்க. வழக்கு போட்டு நீதி நடந்து அதுக்கு தவறு பேசுனது தவறு, உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சு தண்டனை விதித்து அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு அவங்க அண்ணன். இவர் மீதான வழக்குன்னு வரும்போது இவர் எஸ்கேப் ஆகியிருக்கிறார் அங்கேருந்து. அந்த பிறகு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் மேலே நிறைய தகவல்கள் அங்கே கனடாவிலேருந்து கிடைக்கிற தகவல் வேறு மாதிரியாக இருக்குது. கனடாவில் இருக்கக்கூடிய உளவு அமைப்புகளான RCMP அப்படிங்கிற உளவு அமைப்பு, இங்கே இருக்கிற CBIன்னு சொல்லுவாங்கல்ல இந்தியாவுக்குள்ளார, அந்த மாதிரி அமைப்புக்கு இவர் தகவல் சொல்லக்கூடிய நபராக தன்னை சில இடங்களில் ரகசியமாக சொல்லிட்டு நான் அவர்களோட இருக்கிறேன், தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெத்தில் வலம் வந்திருக்கிறாரு. வழியை மிரட்டுவதற்காக சொன்னாரா அல்லது உண்மையிலேயே அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு அவர் வலம் வந்தக்கூடிய நபராக இருந்தது அங்கே இருக்கிறவங்களை விசாரிக்கிறப்ப தான் அது தெரியும். இப்போ இங்கே எதுக்காக வராரு அப்படின்னாக்கா, அவருடைய மனைவிக்கு அதை குழந்தை பிரசவத்துக்காக வேண்டி கரு உண்டாக்குறதுக்காக சொல்லி வராரு. ஒரு நீண்ட கால விசா எப்படி இந்தியா அவர்களுக்கு அளிக்கிறது அப்படின்றது தெரியல. இங்கே வந்தவர் என்ன செய்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலத்தில் ஒரே ஒரு உதாரணம் அவருடைய முகநூல் வட்டத்திலே சில பின்னூட்டங்களை பார்க்குறப்ப தெரியுது. நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக கண்காணித்தபடி இருந்திருக்கிறார். எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறதாகவும் தெரிய வருது.
அவர் கடைசியாக வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, திருவெற்றியூர் கூட்டத்தில் தான் அங்கே தான் இருந்தோம், களத்தில் தான் இருந்தோம், அந்த கூட்டத்தை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஒரு 500 பேருக்குள்ளாகத்தான் இருந்தாங்க அங்கே. அந்த 500 பேர்லேயும் பெரும்பகுதி பேர்கள் வெளியாட்கள், அங்கேருந்து அழைச்சிக்கிட்டு வந்த ஆட்கள். மக்கள் ஆதரவு இல்லை, பெரிய அளவில் கூட்டம் இல்லை அப்படின்ற மாதிரியான பின்னூட்டத்தை ஒரு இடத்துல போட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு சீமானுடைய காருக்கு பின்னாடியே தான் நான் போயிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். அப்போ வெளிநாட்டிலிருந்து வைத்தியத்துக்காக வந்த ஒரு நபர் இங்கே தேவையில்லாமல் ஒரு கட்சியினுடைய தலைவரை தொடர்ச்சியாக அவர் பின்னாடி சென்று கண்காணிக்கிற அந்த வேலையை யாருக்காக செய்தார், ஏன் செய்தார் அப்படின்னு இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து சீமான் பேசியதாக, பொட்டமான் குறித்து பேசியதாக, அதை இன்னொன்று சொல்லணும், அதை பற்றி நிறைய தலைவர்களும் தோழர்களும் கொந்தளிக்கிறார்கள் பெரிய அளவில். உண்மையிலே கொந்தளிக்கக்கூடிய விஷயம்தான். சீமான் அப்படி பேசியிருந்தால், அவர் பேசியில்லைன்னு மறுக்கிறார், இருக்கட்டும். ஆனால் அந்த விஷயங்கள் உரையாடல்கள்லாம் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்ததாக சொல்கிறார்கள். அதில் வந்து சிலதெல்லாம் ஒட்டி வெட்டி, சிலது கூடுதலாக பேசி போலியாக வெளியிட்டதாக வந்து அந்த தரப்பில் சொல்லப்படுது. உண்மையே பேசக்கூடிய அந்த நபர் 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வேலை அப்படி பேசியிருந்தால், அவர் உண்மையிலேயே இயக்கத்துக்குத்தான் வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தால், இயக்கத்தினுடைய வலதுகரமாக இருந்திருக்கக்கூடிய நபராக இருந்திருந்தால் என்ன செய்திருக்கணும்னா, விடிஞ்ச உடனே போய் அண்ணன் நேற்று நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்க, இதெல்லாம் சரியில்லை, இதை வருங்காலத்தில் மாற்றிக்குங்க அப்படின்னு சொல்கிறது தான் அந்த இயக்கத்தோட பண்பாக இருந்திருக்கும். ஏன்னா முரண்பாடு எல்லா இடத்துலையுமே வரும். போராளிகளுக்குள்ளாகவே, தளபதிகளுக்குள்ளாகவே நிறைய முரண்பாடு வந்து பல இடங்களில் கசப்பு வார்த்தைகளை பேசிக்கிட்டதெல்லாம் கேட்க முடியுது. இப்போ அந்த மாதிரி இருந்தும் கூட ஒன்றுபட்டு வேலை செய்கிறது தான் அந்த இயக்கத்தினுடைய பண்பாடாக இருந்திருக்கிறப்ப, இந்த நபர் 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு இது இன்னொருத்தர் மூலமாக கொடுத்து அது வெளியிடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க நடந்ததில்ல. ஆனால் கொடுத்து வெளியிட்டதாக தான் இருக்கணும். இந்த பராசுரன்றவர் கனடாவிலேருந்து வந்தவருக்கு இவர்கிட்ட சீமான் பேசலை, அதனால் இவருக்கு அது கிடைச்சிருக்காது. அப்போ இங்கே ஏற்கனவே இருந்து தங்கி வேலை செய்துக்கிட்டு ஒரு விசுவாசியாக இருந்து அவரோடு பழகி அவர் கூட பேசிட்டு நானும் இயக்கத்தினுடைய முக்கியமான பொறுப்பில் இருந்த நபர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். அது யாருன்னு ஒரு நாளைக்கு நம்ம பேசுவோம். அவர் தான் இப்போ இதெல்லாம் எதிரான வேலைகளை செய்துட்டு இருக்கிறாருன்னா, அவர் யாருக்காக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றார் என்ற கேள்வி அழுத்தமான ஒரு கேள்வியை வந்து சந்தேகத்தை வந்து எழுப்புது. இந்த மாதிரி எத்தனை பேர் கூட அவர் பேசியிருப்பார், எவ்வளவு தகவல்களை எடுத்திருப்பார், அதெல்லாம் பதிவு செய்து யாருக்கு கொடுத்துருப்பார், என்ன விதமான அரசியல் அந்த நபர் இங்கே செய்திருப்பார். ஒரு காட்டி கொடுக்குற வேலையை செய்யக்கூடிய நபராக அவர் இன்னமும் இப்போவும் இங்கே தான் இருக்கிறார், முக்கியமான தளபதி என்ற பேரில். இது வந்து ஒரு உண்மையான தளபதி செய்யக்கூடிய வார்த்தையா அப்படின்ற இந்த கேள்வி இருக்கிறது. பொட்டமான பேசிட்டாருன்னு இவ்வளோ கொதிக்கிற இந்த நபர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 2008-2009 அந்த காலகட்டங்களில் இதே பொட்டம்மான் உள்ளிட்ட அந்த போராளிகளையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஈழ மக்களையும் பச்சை படுகொலை செய்த சிங்கள இராணுவத்திற்கு இந்திய களத்திலிருந்து ஆதரவு கொடுத்த காங்கிரஸ் திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் தான், அவர்களுக்கு வாக்கு கேட்கக்கூடிய வேலையை செய்த நபர்கள் தான், அந்த பெரும் துரோகத்தை செய்த நபர்கள் தான் இப்போ வந்து ஐயோ இவரை பற்றி இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. நீங்கள் கொந்தளிப்பது நியாயம்னா, காங்கிரஸ் முதுகில் சுமக்கக்கூடாது, காங்கிரஸ் முதுகில் சுமக்கிற திமுகவை நீங்கள் ஆதரித்து பிரச்சாரம் செய்திருக்கக்கூடாது, ஓட்டு கேட்டிருக்கக்கூடாது. 2009-10 அந்த காலகட்டத்திலே நாம் தமிழர் கட்சி தொடங்கினப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம், திரும்ப இது வலிந்து அவருக்காக பேசுறதுன்னு இல்லை, ஒரு விஷயத்தை அவர் சபதமாக சொல்கிறார். வந்து என்னன்னு, இனப்படுகொலைக்கு அந்த துரோகத்துக்கு துணை போன காங்கிரஸை இந்த மண்ணில் இருந்து வேரோட அகற்ற வேலையை தான் வேலைன்றார். துணை போன திமுகவையும் அந்த அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு தான் செய்கிறாரு. அடுத்து வந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 14 அதுக்கடுத்து வந்த தேர்தலையும் தொடர்ச்சியாக காங்கிரஸுக்கு மட்டுமே மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்து அவர் போன எந்த இடத்துலையுமே காங்கிரஸ் வந்து வெற்றி பெறல. போகாத 4-5 இடத்துல மட்டும்தான் தப்பிச்சது காங்கிரஸ் கட்சி. அதிகமான தொகுதிகளை வாங்கியுமே படுமோசமாக தோல்வியிட்டது. ஒரு சபதத்தை வந்து முடிச்சிருந்தார். அதே காலகட்டத்தில் அதே போன்று காங்கிரஸ் இனத்துரோகம் செய்தது, ரேடார் கொடுத்தது, காட்டி கொடுத்தது, எல்லா விதமான வேலைகளையும் செய்ததுன்னு பேசுகிறவங்களாம் எங்கே இருந்தாங்க? அதே காலகட்டத்தில் திமுக ஒரு இனத்துரோகம் செய்த கட்சி, பார்வதி அம்மாவை இங்கே வைத்தியத்துக்கு வந்து அனுமதிக்காத ஒரு தலைவர், அப்படிலாம் மிக மோசமாக விமர்சனம் செய்த தலைவர்கள்லாம் இப்போ எங்கே இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். இவர்களெல்லாம் வந்துட்டு தன்னுடைய நிலைப்பாட்டை ஒரு கட்டத்துக்கு தேவைன்னா மாற்றிக்கிட்டு அரசியல் ஆதாயத்துக்காக வேண்டி கூட்டணி வச்சுக்குவாங்க. அதே கட்சியை வந்துட்டு இனத்துரோகம் செய்த கட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கு சொன்ன அதே நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரு மனிதன் வந்து துரோகியாக சித்தரிக்கப்படுகிறார்கள். அது என்ன காரணம் அப்படின்றத ஒன்று இருக்குது. இது இருக்கட்டும், இன்னொரு நாளைக்கு விரிவாக நம்ம பேசுவோம். திருச்சி வேலுசாமி அவர்கள் எழுதின ராஜீவ் படுகொலை தூக்கு கயிற்றில் நிஜம் அப்படின்ற அந்த புத்தகத்தை வந்து நீங்கள் வாசிக்கிறப்ப அதில் ஒரு பகுதி, ஒரு அத்தியாயம் வரும். ஸ்ரீகந்தா அப்படின்ற ஒரு பேர் வரும். அந்த ஸ்ரீகந்தா யாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ சபாரத்னம் என்னுடைய தலைவர், ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தவர், இயக்கத்துக்கு எதிரான வேலைகளை செய்தார். அதனால் ஒரு முரண்பாடு வந்து அவர் வந்து கொலை செய்யப்பட்டார் அப்படின்ற கதையெல்லாம் வருது. அதில் அந்த ஸ்ரீ சபாரத்னத்தினுடைய சொந்த சகோதரன் ஸ்ரீகந்தா
இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் தங்கிட்டு இருந்தார். அந்த ஸ்ரீகந்தாவுடைய ஈழத்து தந்தை அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய தந்தை செல்வாவுடைய மகன் சந்திரகாசன் அப்படின்றவர் இங்கே இருந்தார். இந்த 2 நபர்களும் வந்துட்டு சுப்பிரமணிய சாமி, அதாவது ராஜீவ் கொலையில் தொடர்புடைய நபராக ஜெயின் கமிஷனில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த டாக்டர் சுப்பிரமணிய சாமியை வந்து அடிக்கடி சந்திச்சுட்டு இருப்பாங்க, போய் சந்திச்சுட்டு வருவாங்க. நான் பல முறை பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி கோயம்பேடு சென்னை பெரியார் திடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பு வந்து அந்த மாதிரி சந்திப்பு 2 முறை நடந்தது. அங்கே சுப்பிரமணிய சாமி அவர்களுக்கு ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் வந்து ஸ்ரீகந்தாவும் அந்த சந்திரகாசனும் சந்தித்து பேசிக்கிட்டு வராங்க. இவர்கள் மூலமாக தான் சில போராளிகள் வந்து அறிமுகம் வந்து சில வேலைகள்லாம் நடந்ததாக சொல்கிறாங்க. இது அப்படியே நீங்கள் வந்து அங்கே டெல்லியில் இருந்த சந்திராசாமி ஆசிரமம் இருக்குல்ல, அந்த ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா சில போராளிகள் வந்து சந்தித்தாங்க, சில போராளிகள் வந்து சந்தித்தாங்கன்னு நிறைய பதிவுகளில் வாக்குமூலங்களில் நிறைய பேர் கொடுத்ததில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த சந்திராசாமி உடன் இருந்த ரமேஷ் தலால் அப்படின்றவரே வந்து சொல்லியிருப்பார் ஜெயின் கமிஷனில் இந்த மாதிரியான சில போராளிகள் வந்து சந்தித்தாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாம் இந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய போராளிகள் தான். பொதுவாகவே இங்கே எல்லாருக்குமே வந்துட்டு விடுதலை புலிகள் தான் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும்போது யாரை பார்த்தாலும் போராளிகள் தான் சொல்லுவாங்க. என்னென்ன குழுக்கள் அப்படின்றதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ராஜீவ் படுகொலை நடந்த உடனே அந்த சந்திரகாசன் எங்கன்னு தெரியல, தலைமறைவாகிட்டார். அதுக்கடுத்தது சந்திரகாசனுக்கு பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் வருகிறது. ஸ்ரீகந்தா வந்து எங்கே போனார்னு தெரியல அப்படின்லாம் வந்து அதில் திருச்சி வேலுசாமி அவர்கள் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் டாக்டர் சுப்பிரமணிய சாமியோடு பாதுகாப்புக்காக வேண்டி ஒரு பொண்ணு நிறைய மீட்டிங்கில் கூட்டத்தில் கூடவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கூட்டம் சைதாப்பேட்டையில் நடந்துகிட்டு இருக்கும்போது பொதுமக்கள், அதாவது அதிமுகவுக்கும் சுப்பிரமணிய சாமிக்கும் அப்போது முரண்பாடு வந்து விடுகிறது. அதனால் நிறைய எதிர்ப்பு அங்கங்கே நடக்குது, கல்வீச்செலாம் நடக்குது. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் வந்து கல்வீச்சு நடத்துகிறப்ப அந்த பெண் வந்து துணிச்சலாக அந்த சேரை எடுத்து சுப்பிரமணிய சாமிக்கு முன்னாடி குறுக்கால நின்றுட்டு தடுத்துலாம் நின்று பாதுகாப்பாக அழைச்சிக்கிட்டு போனாங்க. அப்படி என்றால் அந்த பெண் யார், எந்த போராளி இயக்கத்தை சேர்ந்தவர்? சாதாரண ஒரு பெண்மணிக்கு அப்படியான துணிச்சல்லாம் வராது, பயிற்சி பெற்ற ஒரு பெண் அவர் அப்படின்னு அதையும் சொல்லியிருப்பார். ஆக இவர்கள் 3 பேருமே அந்த நிமிஷத்துலேருந்து, இவர் பேசின அந்த நிமிஷத்துலேருந்து காணலைங்க. இப்போ இலங்கையில் தான் இருக்கிறாங்க. நட்பு நாடுன்னு சொல்கிற இந்தியா இந்த கொலையில் சம்மந்தப்பட்டதாக ஜெயின் கமிஷன் வரை பேசப்பட்ட ஒரு நபர் சொன்ன குற்றச்சாட்டின் மீது அவர்கள் இது வரைக்கும் அழைச்சி இது ஏன் இந்த இடத்துல சொல்ல வரேன்னா, துரைராசன் ராஜேந்திரன் இவர் வந்து இந்த டீமோட சேர்ந்து, சந்திரகாசன் இந்த டீமோட சேர்ந்து இலங்கையில் வந்துட்டு மறுவாழ்வுக்கான அந்த குடியிருப்புகளை கட்டி கொடுக்குற வேலையிலலாம் சேர்ந்து செயல்பட்டதாக ஒரு தகவல் வந்து வருது. இன்னும் கூடுதலான தகவல் இன்னும் இனிமேலாம் விசாரிக்க வரும். ஆக திரும்பவும் ஒரு சதி கும்பலோடு இந்த நபர் வந்து இங்கே தொடர்ச்சியாக வந்து தொடர்பில் இருந்துகிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து சமீபத்தில் வந்து விழிப்புணர்வு வந்து இங்கேருந்து விலகி போய் திமுகவில் இருக்க சேர்ந்த சில நபர்களோட தொடர்புலையும் இந்த துரைராசன் இருக்கிறார். அப்போ ஒரு கூட்டு சதி இதுக்குள்ளாக வந்து நடக்குது. ஒரு தரப்பு என்னென்னா அவரை வந்து அம்பலப்படுத்தணும் அப்படின்னு நோக்கத்தில் இங்கே இருக்கக்கூடிய புதிதாக திமுகவில் சேர்ந்தக்கூடிய அந்த நபர்கள் மூலமாகவும், திமுகவில் இருக்கக்கூடிய சில நபர்கள் மூலமாகவும், திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கருஞ்சட்டை தோழர்கள் மூலமாகவும் இப்படியான இந்த டேப் ரெக்கார்டில் பேசினதெல்லாம் வந்து பதிவு பண்ணி வெளியிட்ட அந்த விஷயங்களை வந்து செய்து அசிங்கப்படுத்துகிற சரி இந்த பக்கம். இவர்கள் கொலைக்கு ஆதரவுலாம் நான் சொல்ல வரல. ஆனால் மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராஜீவ் கொலை குற்றவாளிகளோடு அது சதியில் சம்மந்தப்பட்டவர்களோடு இவருக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவை சேர்ந்த முக்கிய நபர்களோடு இவருக்கு தொடர்பு இருக்குது. வழியை போய் தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு சில காட்டி கொடுப்பு வேலைகளை வந்து செய்யக்கூடிய நபராக இருக்கிறார். இவர் யாரெல்லாம் கண்காணித்தார், இயக்கத்தோடு எனக்கு தொடர்பு இருக்குது, நானும் இயக்கத்தோட ஆள் தான், இயக்கத்தை சேர்ந்து பணியாற்றி இருக்கிறேன்னு இப்படிலாம் சொல்லி நிறைய பேர்கிட்ட பழகி இருக்கிறார், நிறைய பேர்கிட்ட தகவலை கேட்டிருக்கிறார். இந்த தகவலெல்லாம் யாரோடு பகிர்ந்து கொண்டார், அரசியல் தகவல்கள்லாம் என்ன மாதிரியான ஒரு பின்னூட்டங்களை வந்து இட்டிருக்கிறார், எப்படியான விஷயங்களை வந்து யாருக்கு கடத்தி இருக்கிறார் அப்படின்லாம் எதுவுமே தெரியல. உண்மையிலேயே வந்து இவர் கனடா உளவுத்துறைக்கான ஆளா? இது இன்னொரு விஷயம்னா, கோத்தபய ராஜபக்சவே ஒரு காலகட்டத்தில் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்னா அவர் தமிழ் பேச தெரிந்த நபர்களே, தமிழர்களையே அவருடைய ஏஜென்ட்டாக, கோத்தபய ராஜபக்சனுடைய உளவுத்துறைக்கு ஏஜென்ட்டாக இங்கே வந்து களப்பணியாற்றின சம்பவம்லாம் இந்தியாவுக்கும் தெரிஞ்சிருக்குது. சிலரை வந்து அனுப்பியிருக்கிறதா தகவல்னு சொல்கிறாங்க. அது இன்னும் உறுதியாக வந்து வெளியில் வரக்கூடிய இன்னும் இனிமேல் விசாரிக்க வரும். ஆக இவர் வந்து கோத்தபையாவுக்கான உளவுத்துறை வேலை செய்ய வந்திருக்கிற நபரா, இல்லை இந்த 3 ஏஜென்ட்டுன்னுவாங்க, டபுள் ஏஜென்ட், இந்த மாதிரி ஒரு 2 பேருக்கு வேலை செய்கிறதா வந்து இந்தியாவுக்குமான தகவல் கொடுக்கக்கூடிய, அதை உளவுத்துறைக்கான தகவல் கொடுக்கக்கூடிய நபராக இருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கொலை மிரட்டல் வந்துட்டு பகிரங்கமாக ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அவருக்கு வெளிப்படையான மிக பலமான ஏதோ ஒரு ஆதரவு இருக்க போய் தான் அவர் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு தொடர்ச்சியாக.
தொடர்ச்சியாக அரசியல் கூட்டங்களை கண்காணிச்சுட்டு அதுக்கான களப்பணியை செய்துக்கிட்டு இருக்கிறார்களா, எப்படி சாத்தியம் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் வந்து யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த கொலை மிரட்டலுக்கான அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்து ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாக இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் எப்படி நடக்குன்னா, கொலை நடந்துடும், பழி யார் மேலேயே விழும். அப்படி தான் வந்துட்டு ராஜீவ்காந்தி படுகொலையினுடைய கொலையும் வந்து கொலைப்பழியும் புலிகள் மீது விழுந்ததாக நான் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கான புத்தகங்கள் எழுதின திருச்சி வேலுசாமி ஐயா அவர்களும் அதை ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறாரு. ரவிச்சந்திரன் ஈராப்பூர் ரவிச்சந்திரன் எழுதின சிவராசன் டாப் சீக்ரெட் என்ற புத்தகத்தில் ஒரு அத்தியாயத்தில் இறுதியாக முடிக்கும்போது என்ன சொல்லியிருப்பார்னா, ஆக சிவராசன் கடைசி வரை பொட்டமான் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தோ இல்லை தலைவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தோ அவர்களுடைய கட்டளை நிறைவேற்றியதாக தெரியவில்லை. அவர் யாருக்காகவோ இந்த வந்து நிறைவேற்றியிருக்கிறார்னு ஒரு அத்தியாயத்தில் முடிச்சிருப்பார். இங்கிருந்து இந்த சம்பவம் நடந்த பிறகு ஈழத்துக்கு போயிட்டு அங்கே பொட்டம்மனை சந்தித்த போது பேசின பிறகு எனக்கு தெரிய வந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை முடிச்சிருப்பார். இந்த பின்னணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உளவு அமைப்புகள் வேறு வழியில் வந்து வேறு வேலைகளை செய்து ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை நடத்திட்டு அது பழியை இன்னொருத்தர் மேலே போட்டுறது தப்பிக்கிறதுக்குன்னு. இதெல்லாம் செய்யக்கூடிய அவசியம் என்ன? சீமான் அவ்வளோ பெரிய ஒருத்தானா? நிச்சயமாக இல்லை தான், அது உங்கள் பார்வையில். ஆனால் இன்னொன்று நீங்கள் பார்க்குறோம், அவர்கிட்ட முரண்பாடு இருக்குது இல்லைன்றது வேறு விஷயம். அதை அவர் திருத்திக்கிறாரா இல்லையா, மாற்றிக்கிறாரா இல்லையான்னு உங்கள் பார்வையில் அது வந்து வேறு விஷயம். ஆனால் அவர் பேசி இந்த குறுகிய காலகட்டத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா 8000 கிலோமீட்டருக்கு மேலே சுற்றி 200 பொதுக்கூட்டங்களுக்கு மேலே தொடர்ச்சியாக பேசி இந்த இளைஞர்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போது கொதிக்கக்கூடிய எல்லோரும் கடந்த இந்த 10 ஆண்டுகளாக எத்தனை முறை எத்தனை மேடைகளில் பிரபாகரனை பற்றியோ ஈழத்தை பற்றியோ அந்த இயக்கத்தை பற்றியோ இல்லை அந்த தடைகளை மீறி படங்களை பயன்படுத்தியதை பற்றியோ எத்தனை பேர் செய்திருக்கிறாங்க, எத்தனை முறை செய்திருக்காங்கன்னு ஒரு பட்டியலை எடுங்க. இதை சொல்வதாக மற்ற தலைவர்களுக்கு கோபம் வரும், நான் இல்லைன்னு மறுக்கலை. அவர்கள் சில சந்தர்ப்பங்களை பேசியிருக்கிறாங்க, முக்கியமான சந்தர்ப்பங்களை பேசியிருக்கிறாங்க. ஆனால் அது பிறகு வந்து மக்கள் மையப்படுத்தலை. ஒரு இயக்கிற ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளாகவே ஒரு 50 பேர் 100 பேர் 500 பேர் இந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி ஒரு 17 லட்சம் வாக்குகளை பெறக்கூடிய ஒரு கட்டமைப்பாக கொண்டு வந்தது. இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் வரக்கூடிய சாத்தியக்கூறுனுக்கு இருக்குது அப்படின்னு எல்லா ஊடகங்களும் கருத்து கணிப்பு எடுத்த ஊடகங்களுமே சொல்லியிருக்குது. இப்போ இது எல்லாம் ஒரு ஆதங்கம் வரப்போ இது யாருக்கு வந்து எதிரானதாக இருக்கும், அந்த எதிரான அமைப்பு என்ன சரி வேலை செய்யணும் மட்டும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்துட்டு சீமான் எல்லாம் ஒரு பொருட்டா அப்படின்னு நீங்கள் பேசக்கூடிய அந்த காரணங்களுக்கான ஒரு பதில் உங்களுக்கு இதில் கிடைக்கும். காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம், ஆனால் அரசியல் களம் இப்போ ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு 50 ஆண்டுகளுக்கு பிறகு லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஓட்டு அரசியலுக்குள்ளாக இதுக்கு முதல் முறையாக வந்திருக்கிறாங்க. அந்த தமிழ் தேசியம் பேசி ஒரு ஓட்டு அரசியலில் கணிசமான வாக்குகளை பெற முடியுன்ற ஒரு கட்டத்தை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. அதனால் இது சிதைக்காமல் இந்த கட்டமைப்பை கொண்டுட்டு போகணுன்றது தான் எங்களை போன்றவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நினைப்பு. விமர்சனங்கள் இருக்கலாம், கருத்து வேறுபாடு இருக்கலாம், முரண்பாடு இருக்கலாம். அதெல்லாம் பேசி தான் சரி பண்ண வேண்டியதாக இருக்காங்க. எடுத்த உடனே அதை வந்து போட்டு முழுகடிச்சிட்டு அதை செதைச்சிட்டு போனேன்னா அதுக்கான மாற்று கட்டமைப்பு உங்களால் என்ன வைக்க முடியும்? 65 ஜெகத் கஸ்பார் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், அது வந்து கருவிலேயே குற்றம்னு. ஆனால் அவர் அதை உருவாக்கிலட்டான்ல, சரி குற்றம், சீமான் சரியில்லை, அவர் வந்து தப்பானவர், ஃப்ராடு, எல்லாம் கரெக்டு. யோக்கியமான நீங்கள் என்ன செய்தீங்க இந்த 10 வருஷத்தில்? என்ன கட்டமைப்பு உருவாக்குனீங்க என்ற கேள்வி வருது இல்லை? அதுக்குரிய அருட்தந்தை வந்து மிக சிறப்பாக பேசக்கூடியவர் தான். அந்த பயிற்சியே அவர்களுக்கு அப்படியான பயிற்சி தான். பேசி வந்து ஒருமுகப்படுத்தி பேசி உள்ளிருக்கக்கூடிய ஒரு வசீகர தன்மை கொண்டவர் அவர். ஆனால் என்ன செய்திருந்தார், 10 ஆண்டுகளில் என்ன களப்பணி செய்திருந்தார், இதெல்லாம் விரிவாக இன்னொரு விவாதத்தில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.